அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க இருக்கிறது குருபெயர்ச்சி பலன்கள். 2025 வரப்போகின்ற குருபெயர்ச்சி பலன்கள் என்னெல்லாம் நன்மைகளை தருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே குருபெயர்ச்சி அப்படின்னாவே மக்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக ஆரம்பிச்சுக்குதுங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, நவக்கிரகங்களில் அதிகப்படியான முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் தாங்க. அவர் பார்க்கக்கூடிய இடம் சிறப்பு அப்படிங்கிறதுனால குரு பார்வைப்பட்ட இடம் கோடி புண்ணியம், குரு பார்க்க கோடி குற்ற நிவர்த்தி அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கனால இந்த குரு பயிற்சியை மக்கள் அதிகப்படியாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு குரு பயிற்சியிலும் இந்த குரு பயிற்சி ஏதாவது நன்மையை தந்துராதா அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் குரு பயிற்சி என்ன சிறப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மன்னவன் பொன்னவன், புத்திரக்காரகன், தனக்காரகன், குடும்பத்தின் வாக்கு வன்மைகளை சொல்லக்கூடியவன் அப்படிங்கிற குரு பகவானுடைய பயிற்சி மிக சிறப்பு தாங்க. இவர் நல்ல இடங்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்பு அப்படின்னா உங்களுடைய குடும்பத்திற்கு தாராள தனவரவு கிடைக்கும், சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும். பணத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில்களை சொல்லக்கூடியவரும் குரு பகவான் தான். பொதுவாக தொழில் சனி பகவானுடைய காரகம் அப்படின்னாலும் கூட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வட்டிக்கு விடுவது, பணம் வைத்து அதன் மூலமாக தொழில் விருத்தி செய்வது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியவர் குரு பகவான் தாங்க. அதனால தான் குரு பகவானுடைய ஒவ்வொரு பயிற்சிக்கும் நமக்கு என்ன நற்பலனை தர காத்திருக்குது அப்படின்ட்டு மக்கள் ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பு தான். அவர் அமரக்கூடிய இடம் பழுதுபடுத்துவார், கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார் அப்படின்னாலும் கூட அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் சிறப்பு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுனால அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் ரொம்ப பலம் வாய்ந்த இடமாகவும் மாறும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தான பல அமைப்பிலையும் அவர் வருவார். எதனால் குரு இவ்வளோ நன்மையை செய்கிறவர் தனிச்சிருந்தால் மட்டும் எதனால் இவ்வளோ சிக்கலையும் சிரமத்தையும் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக அவர் முழு சுபகிரகம் இல்லைங்களா, அதனால் அவர் அமர்ந்த இடம் ஏமாளித்தன்மையும் ஏமாளித்தனத்தையும் கொடுத்துருது. அதனால் அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை தந்துடுது அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படியான நல்லதை செஞ்சுட்டு நற்பலன் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது இங்கே ஏமாற்றப்படுகிறார்கள் குரு தனித்து அமர்ந்திருக்கும் பொழுது. அதனால் குரு தனித்து அமர்வதை விட சுபகிரகங்கள் வேறு கிரகங்கள் ஏதாவது கூட்டு சேர்ந்து அமர்வது சிறப்பாக இருக்கும். அதே போல் குரு அந்த பாவியுடைய பார்வையிலும் இல்லாமல் இருப்பது சிறப்பு. குரு பார்வையில் பாவிகள் படலாம், தப்பில்லை. ஆனால் குரு எந்த ஒரு கெட்ட கிரகங்களின் அசுப கிரகங்களின் பார்வையில் படாமல் இருந்தால் அவருடைய காரகமான அனைத்தையும் 100% கொடுக்க தகுதியானவராகிறாரு. அதே போல் அசுபருடைய பார்வை படும்போது அந்த காரகங்களையும் பாவக பலன்களையும் கொடுப்பதில் ஒரு தாமதத்தையும் தடையும் பெறாரு. அதனால் சென்ற குரு பயிற்சியெலாம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பிடியிலையும் ராகு பகவானுடைய பிடியிலையும் இருந்தாங்க. அதாவது மேசத்தில் வரும்பொழுது சனி பகவானுடைய பிடியில் இருந்தார், ரிஷபத்துக்குள்ளே வரும்போது ராகு பகவானுடைய பிடியில் இருந்தார். ஏன்னா ராகுவும் கேதுவும் முன்பின் 3ஆம் இடங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால் பொதுவாகவே இவர்களுடைய 2 பேருடைய பார்வையில் படும்போது கொஞ்சம் சுப பலன்களை குறைச்சி தான் இருந்தார். எதிர்பார்த்த அளவுக்கு பெரும் நன்மைகளை கொடுக்கல அப்படிங்கிற நிலைகளில் தான் இருந்தார். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அது மாறும், அது ஒரு சிறப்பான நற்பலனை தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தாலும் கேதுவோடைய பிடியில் வந்துடுவார், அவருக்கு முன்பின் 3ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்குது அப்படின்னாலும் கூட கேது பகவான் பெரு அளவில் குரு பகவானுக்கு கெடுதலை செய்வதில்லை. அதனால் ஓரளவிற்கு அவர் நற்பலனை தர கடமைப்பட்டவராகவே இருக்கிறார். அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் அனைத்துமே மூல திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அவர் மிதுனத்தில் அமர்ந்து எங்கே பார்க்குறாரு, துலாம் ராசி பார்க்குறாரு. துலாம் யாருடைய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவானுடைய ராசி. சுக்கிரனுக்கு இந்த வீடு மூல திரிகோணம் பவர் அடையக்கூடிய இடம், மூல திரிகோணமும் ஆட்சியும் பெறுவார். அதே போல் அவருடைய தனுசு மனைவியை பார்க்குறார். இங்கே குரு பகவான் மூல திரிகோணத்தோட ஆட்சியும் பெறுவார். அடுத்து எங்கே பார்க்குறாரு, கும்பராசி பார்க்குறார். சனி பகவானும் இங்கே மூல திரிகோணத்தோடு சேர்ந்து ஆட்சி என்கின்ற பவரையும் பெறுவார். அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு தான். இந்த குரு பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் வீடு அப்படிங்கிறனால தன்னுடைய குடும்பத்தின் மேல் அதிகப்படியான அன்புகளையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்கள், தாயின் மேல் அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் காட்டுபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் அந்த பாசத்தை காட்டி அந்த பாசம் மூலமாகவே மன வருத்தம் அடையக்கூடியவர்களும் இவர்கள் தான். ஏன்னா யார் மேலாம் இவங்க அதிகப்படியான பாசங்கள் வைக்கிறாங்களோ அவங்களாம் இவங்களை ஏமாற்றிட்டு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா குடும்ப நிலைகள் கூட சில நேரம் இவர்களை நம்ப மாட்டாங்க.
இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் அவர்களுடைய குடும்பத்துக்கு செய்வாங்க. இருந்தாலும் குடும்பமே சில நிலைகளில் இவருடைய பேச்சையும் கேட்காது, செயலையும் கேட்காது, சிரமத்தை கொடுத்து ரொம்ப மன கஷ்டத்தையும் சில நேரங்களில் கண்ணு தண்ணி விடக்கூடிய நிலைகளை கூட இவர்கள் குடும்பம் இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். தன்னுடைய பாசத்தை யாரும் புரிஞ்சுக்கல, தன்னுடைய நேசத்தை யாரும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற நிலைகளில் அதிகப்படியான பெண்களை கவரக்கூடிய ராசிக்காரர்களும் ரிஷப ராசிக்காரர்கள் தான். ஏன்னா பார்த்தோம்னா பொதுவாகவே இவர்கள் வசீகரம் கொண்டவர்கள். இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய பார்வை, இவர்களுடைய செயல் இது எல்லாமே எதிர்பாலினத்தவர்களை ஈஸியாக கவரக்கூடியது. அதனால் அதிகப்படியான காதலில் விளையாடுறவங்களும் இவங்க தான். அதே போல் அதிகப்படியான காதல் திருமணங்களை செய்யக்கூடியவர்களும் இவர்கள் தான். இந்த ரிஷபராசினருக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலனை தர காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இவருக்கு குரு பகவான் என்னவா வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற அட்டமாதிபதியாக வருவார். 11ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற லாபாதிபதியாகவும் இவர் எதாங்க வருவார். இவருடைய ராசிநாதனான சுக்கிரன் 11ஆம் வீடான மீன ராசியில் தான் உச்சமும் அடைவார். அப்போ இவர் 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்று ராசியிலே அமர்ந்தது சிறப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு வருடம் பெரும் சிறப்பெல்லாம் இல்லை. அந்த இடத்திற்கான தன்மைகளை கெடுத்திருப்பார். இந்த கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளில் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையுமே கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் பெரும் தடைகளையும் கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்பு தான், அதில் நாம் குறை சொல்ல முடியாது. அங்கிருந்து பார்த்தாலும் கூட தன்னுடைய குழந்தைகள் வழியில் ஒரு சிறப்பை கொடுத்துருப்பார், தன்னுடைய தந்தை வழிகளில் ஒரு சிறப்பை கொடுத்துருப்பார், தந்தை உடல்நிலைகளில் கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்துருப்பார். அப்படிங்கிற நிலையில் கொடுத்துருந்தாலும் கூட இவர் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் குற்றத்தையும் கொடுத்துருப்பார். சரி, இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 மணி அளவில் குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்குள்ளே போகிறார். அப்போ 2ஆம் இடம் ஸ்தான பலம் பெறார். பொதுவாக 2ஆம் இடத்துக்குள்ளே குரு பகவான் வரும்பொழுது ஸ்தான பலம் பெறக்கூடிய அமைப்புகள் அவருக்கு உண்டு. அப்படிங்கிறனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இவர் வாக்குஸ்தானத்தில் அமர்றதுனால கொஞ்சம் வாக்கு வன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இவர் வாக்குக்கு ஆதிபத்தியம் பெற்றவர், தனத்திற்கு ஆதிபத்தியம் பெற்றவர், குடும்பத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் தான். அவர் 2ஆம் இடத்துல அமரும் பொழுது அந்த ஸ்தான பலத்தை கொஞ்சம் கெடுக்கவும் செய்வார். அதனால் ஏன்னா உங்களுக்கு அட்டமாதிபதியாகவும் அவரே தான் வருவார். அதனால் கொஞ்சம் கெடுபலனையும் கொடுப்பார். குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. வாக்கு பெரிய அளவில் யாரை நம்பியும் கொடுத்துடாதீங்க, யாருக்கும் ஜாமீன் போட்டுறாதீங்க. ஏன்னா 2ஆம் இடமான மிதுனம் புதனுடைய வீடு. பத்திரம் பதிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நற்பலனை தரும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க. இப்போ எந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு நற்பலன்கள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, துலாம் ராசி பார்க்குறார். அப்போ 6ஆம் வீடு ருணரோக சத்ருஸ்தானம், எதிரி, வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை இதையெல்லாம் சொல்லக்கூடியது தானே அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கிற நல்ல வேலையை சொல்லக்கூடியது. அப்போ குரு பார்க்கும் பொழுது பார்க்கிற பாவக பலனை பெருக்கி தானே கொடுப்பாரு. அப்போ வம்பு வழக்குகளை பெருக்கி கொடுப்பாரா, நோய் நொடிகளை பெருக்கி கொடுப்பாரா, கடனை பெருக்கி கொடுப்பாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. அதனால தான் இவரை முழு சுபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கே இருக்கிற வம்பு வழக்குகள் நோய் இதையெல்லாம் குறைச்சி கொடுப்பார். அங்கே இருக்கிற வம்புகளை விலக்கி விடுவார், நோய்களை உங்கள் உடல்லேருந்து துரத்தியே விடுவார் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத போட்டி பொறாமைகளை குறைப்பார், உங்கள் வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கலாம். அதே போல் வெளிநாடு வெளி தேசங்கள் வேலைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும். அதே போல் வெளிநாடு வேலைகளில் அதிகப்படியான வருமானம் இல்லை, குறைவான வருமானத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சி காத்துட்ருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் சம்பளத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். உங்களுடைய உடல்நிலையிலிருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் குறையுங்க. பெரிய அளவில் மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுடைய மருத்துவ செலவு படிப்படியாக குறைஞ்சி ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். வேலையில் சிறப்பை கொடுத்துரும். போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக நீங்கும். இவ்வளோ நாள் இருந்து வந்த வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலகி போகும். அதனால் இந்த இடம் உங்களுக்கு சிறப்பு தான். அடுத்தவர் எங்கே பார்க்குறாரு? 8ஆம் இடத்தை பார்க்குறார். குரு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது குரு பார்க்க கோடி நன்மை தான். இங்கே இருக்கும் பொழுது 8ஆம் இடம் எண்ணத்தில் சொல்லும், கண்டத்தை சொல்லும், அசிங்கத்தை சொல்லும், அவமானத்தை சொல்லும், சிறு கடனையும் சொல்லும், உயரத்திலிருந்து விழறக்கூடிய வாய்ப்புகளையும் சொல்லும். அதே போல் ஒரு மனிதன் வாழக்கூடிய உயிர் காரகத்துவத்தையும் அந்த இடம் தான் சொல்லும். அப்போ இந்த இடத்த பார்க்கும்போது சுபத்துவமாகிறது இல்லைங்களா? அப்போ இந்த சிக்கல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும். இதுவரை இருந்து வந்த அசிங்கங்கள், அவமானங்கள் கண்டிப்பாக நீங்கும். கண்டங்கள் கண்டிப்பாக நீங்கும். இதுவரையிலும் இருந்து வந்த கஷ்டங்களும் கடன்களும் கட்டுக்குள்ளே வந்துடும். அதே போல் உங்களுடைய ஆயுள் பலம் சிறப்பாக இருக்கும்.
ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ ஆயுள் தீர்க்கம், குரு பார்க்க கோடி குற்ற நிவர்த்தி. அதனால் உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம் சிறப்பு. அதனால் 8ஆம் இடத்து பார்வையும் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தான் தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கும்பராசியை பார்க்குறாரு. அப்போ கும்பராசி பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் இல்லைங்களா, உங்களுடைய கர்மஸ்தானம், நீங்கள் ஜீவித்திருக்கக்கூடிய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறது 10ஆம் இடம். அப்போ உங்களுடைய கர்மக்காரகன் இப்போ எங்கே இருக்கிறாரு? 11ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் கெட்ட கர்மாக்களையும் வேலைகளையும் சொல்லக்கூடியவர். குரு பகவான் நல்ல கர்மாக்களையும் வேலைகளை பற்றியும் சொல்லக்கூடியவர். அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தொழில் சிறப்படைய கடமைப்பட்ட நிலையிலேயே இந்த பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக தான் இருக்குது. உங்களுடைய கர்மக்காரகன் இப்போ போயிட்டுருக்கிற இடம் 11ஆம் இடம் மீன ராசி, குருவோடைய வீடு தான். அப்போ குருவோட வீட்டில் அவர் அமர்ந்திருக்கிறாரு. அவருடைய வீடு குரு பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். சனி பகவானுடைய 10ஆம் வீட்டை குரு பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். அதனால் கண்டிப்பாக தொழிலிருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறனால சிறப்பு தாங்க உங்களுக்கு இந்த குருபெயர்ச்சி. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய வாக்கு, உங்களுடைய குடும்பம், பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்றவர்களுக்கு ஜாமீன் போடக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாவே கண்டிப்பாக இந்த நற்பலன்கள்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகப்படியாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சியில் 90% பலன்களை நீங்கள் அனுபவிக்க தகுதியான ராசியாகவே இருக்குது. அப்படிங்கிறனால இதில் மட்டும் கவனமாக இருங்க. இதில் எந்த வகையிலையாவது கோட்டை விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே வம்பு வழக்குகள் சேரும். அதனால் பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் சிறப்பு. இந்த குரு பயிற்சியை பயன்படுத்தி உங்களுடைய குடும்ப மேன்மை, வாக்கு மேன்மை, உங்களுடைய தொழில் மேன்மை, உங்களுடைய வேலை மேன்மை, இதையெல்லாம் சிறப்புப்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.